ஒரு மேடை இருந்தா கூட பரவாயில்ல, பல மேடையில சாட்டை துரைமுருகனையும் கல்யாண சுந்தரத்தையும் சேர்த்து வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஏற்கனவே நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறது யாரு? இந்த ரெண்டு பேர்த்தையும் எதிர உட்கார வைக்கிறது யாரு? ஒரு ஊடகம் தானே. அப்ப அந்த ஊடகத்துடைய நோக்கம் என்ன? இதுதான் நான் சொல்றேன். ஒரு ஊடகம் வந்து திரும்ப திரும்ப இவர்கள் இருவரையும் ஒரே நிகழ்வுல பங்கேற்க வைத்து இருவரையும் மோத விடுகிறார் சொன்னால் அப்ப அந்த ஊடகத்தினுடைய செயல் திட்டம் என்ன? அது யாருடைய எண்ணத்தை நிறைவு செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துகிறது? அப்ப அந்த ஊடகத்தினுடைய செயல்பாடு என்பது திட்டமிட்டதாக இருக்கிறது. இவர்கள் இருவரையும் பங்கேற்க செய்து இருவரையும் மோத வைத்து இது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி அதை என்ன செய்கிறாங்க, ரெண்டு இது மோசம்னு சொல்லி விட்டுட்டு எப்பயும் போல அதுக்கு பரவாயில்ல இது என்று போல முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கி தருகிறார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. எனவே நான் சொல்றது அது வந்து துரைமுருகனோ அல்லது வந்து கல்யாண சுந்தரமோ இதற்கு இலக்காக கூடாது. திரும்ப திரும்ப எங்கள் இருவரையும் மோத விடுவதற்கு ஒரு ஊடகம் அழைக்கிறது என்று சொன்னால் இவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீ யாரை வேணாலும் கூப்பிடு, நீ திமுகவில் 2 பேர்த்த கூப்பிடு, நாங்கள் மோத தயார், அல்லது வேற கட்சியில் கூப்பிடுங்க, காங்கிரஸில் கூப்பிடுங்க, நாங்கள் மோத தயார்னு சொல்லி இந்த இருவரும் தவிர்த்தால் 2 பேருக்கும் நல்லதுன்றேன். அப்போ திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு பண்ணி இவர்களை திட்டமிட்ட மோத வச்சு அதில் 2 பேரையும் காலி பண்ணுறதுக்கு ஒருத்தன் செயல் திட்டம் அனுப்புகிறான்னா அப்போ நீங்கள் 2 பேரும் யோசிச்சு என்ன செய்யணும்? அதை தவிர்க்கணுமா, திரும்ப திரும்ப அதில் போய் இலக்காகி மாட்டணுமா என்பதான் என் கேள்வி. இதனால வந்து பாதிக்கப்படுது என்னன்னா கட்சி தானே பாதிக்கப்படுது. இல்லை, அப்போ கட்சி தலைமை கட்டுப்படுத்தணும். கட்சி தலைமையிலுமே இனிமேல் பேசாம இருக்காங்க. கட்சி தலைமை இனிமேல் இந்த மாதிரி இருவரும் ஒரே நிகழ்வுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக அவர்கள் அறிந்து தடுத்திருக்கணும். ஒன்று இவர்களாக தவிர்த்திருக்கணும், இல்லை என்றால் அவர்கள் அறிந்து தடுத்திருக்கணும். 2 தரப்பில் இல்லை என்றால் இது வந்து இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது. அப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு உச்சம் தொட்டிருந்தால் பொதுமக்களுடைய பார்வையில் இது வந்து நிச்சயமாக கேள்விகளை எழுப்ப விவாதத்தை உண்டு பண்ணும். அதுக்கு இடம் தரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.